இதுதான் பெரிய லட்சியமா இருக்கணும். இத கேளுங்க, சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. நான் ரொம்ப ரொம்ப பிஸியான ஆளுங்க. அங்கே இங்க அசைய முடியாது. என் தொழிலை தவிர வேற எதுக்கும் என்னால ஒரு க்ஷண நேரத்தை கூட ஒதுக்க முடியாது. அப்படியெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிக்காதீங்க. அப்புறமா வாழ்க்கையை தொலைச்சிட்டு வருத்தப்பட வேண்டி வரும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்தாலுமே சந்தோஷமா இருக்கு, உங்களை பார்த்தாலுமே சந்தோஷமா இருக்குன்னு உங்க குடும்பத்துல இருக்கவங்க நினைக்கணும். அதுக்கு மாறா நீங்க அந்த இடத்தை விட்டு போனாலே போதும் சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சா வாழ்க்கையே சிக்கலாயிடும். எப்பேற்பட்ட அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி, பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, வேலை வேலை வேலைன்னு அதுலேயே விழுந்து கிடந்து ஓண்டுகிட்டு இருந்தா அவங்க எதுல ஜெயிச்சிருந்தாலும் வாழ்க்கையில தோத்துதான் போயிடுவாங்க. விரக்தி அடைஞ்சி ஒரு நடைபெணமாக கூட மாறிடுவாங்க. நீங்க எந்த லட்சியத்தோட குறிக்கோளோட வேணுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், சிஇஓ ஆகணும், டாக்டர், இன்ஜினியர், ஓவியர், கலைஞர், இப்படி எந்த லட்சியத்தை வேணுமானாலும் வச்சிருந்து நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா நீங்களும் சந்தோஷமா வாழ்ந்து குடும்பத்தாரையும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற இந்த கொள்கையை மட்டும் கோட்டை விட்டா நீங்க எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆயிருந்தாலும், பர்சனாலிட்டி ஆயிருந்தாலும் வாழ்க்கையில தோத்து போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். சரியா?